சில தனிப்பட்ட கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். தாங்கள் கேரளாவில் போலீஸ் அதிகாரி பணியாற்றிய போது நிறைய துணிவுமிக்க தீர செயல்களை செய்துள்ளீர்கள். அதை நான் அறிவேன். அப்படி ஒரு தீர செயலை எங்கள் நேயர்களுக்காக கூற முடியுமா? Look, we all do our duty. All do our duty. It's a personal side. நாமெல்லாம் நம் கடமைகளை ஆற்றுகிறோம். அனைவருமே தங்கள் கடமைகளை செய்கின்றனர். தனிப்பட்ட முறையில் என்னால் கூற இயலாது. ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கடந்த கால நினைவுகளிலிருந்து சம்பவங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் நிறைய விஷயங்கள் உள்ளன. எனவே கடந்த கால நினைவுகளிலிருந்து சம்பவங்களை திரட்டும் சிரமத்திலிருந்து நீங்கள் என்னை விட்டுவிடுங்கள். காரணம், நான் அவற்றை பேசத் தொடங்கினால் நிறைய விஷயங்கள் வெளியே வரும். வேண்டாமே, அவற்றை பற்றி நான் பேசாமல் இருப்பது நல்லது. அவற்றை பற்றி பேசுவதும் புத்திசாலித்தனம் இல்லை. செய்ய வேண்டியது நிறைய உள்ளது. எனக்கு மேற்கொண்டு செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்கிற நிலை வரும்போது தான் நினைவுகளை பற்றி பேச வேண்டும். Referring to or recollecting when I feel that I have nothing more to do. ரவிஜி, நீங்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு ஆலயங்களுக்கு சென்றிருப்பீர்கள். உங்களை கவர்ந்த ஆலயம் எது? எதனால்? மிகவும் கடினமான கேள்வி. இதற்கு பதிலளிப்பது சிரமம். காரணம், ஒவ்வொரு ஆலயமும் ஒரு வழியில் சிறப்பு வாய்ந்தது. எல்லாமே ஆச்சரியகரமாக உள்ளன. சிற்ப வேலைகளை பார்க்கும்போது ஒவ்வொரு ஆலயமும் பிரமிக்கும் வகையில் உள்ளன. நமது இதயத்தை பெருமிதம் கொள்ளச் செய்கிறது. அவற்றை எழுப்பிய நமது மக்களின் திறமைக்கும் பெருமைக்கும் ஈடு இணை இல்லை. நான் பல்வேறு ஆலயங்களுக்கு சென்றுள்ளேன். ஆனால் நீங்கள் கேட்டது போல ஒரே ஒரு ஆலயம் மட்டும் மற்றவற்றிலிருந்து தனிப்பட்டு நிற்கிறது. அதற்கு காரணம் மிக எளிமையானது. அந்த ஆலயத்தின் வரலாறு நமது கலாச்சாரத்துடன் பின்னி பிணைந்து இருக்கிறது. அதுதான் ஸ்ரீரங்கம் கோவில். ஸ்ரீரங்கம். அங்கே உள்ள கம்பர் மண்டபத்தில் தான் கம்ப ராமாயணம் அரங்கேறியது. நான் அங்கே சென்று நின்றபோது நான் வேறு ஒரு யுகத்திற்கு பயணித்தது போல உணர்ந்தேன். It's transports you to a different era, that I could feel. அங்குதான் நான் சுத்தப்படுத்தும் பணிகளை செய்தேன். அவற்றை பக்தர்களாகிய நாம் தான் காப்பாற்ற வேண்டும். ஒவ்வொரு ஆலயத்திலும் பல அம்சங்கள் உள்ளன. அவை நம்மை பரவசப்படுத்துகின்றன. And fills your heart with pride. உங்களுக்கு பிடித்த ஒரு தமிழ் உணவு சொல்லுங்களேன். அதாவது அடிக்கடி உங்கள் ராஜ்பவன் சமையலறையில் இருந்து உங்கள் தட்டை நோக்கி படையெடுத்து வரும் தமிழ் உணவு எது? Look, there's இட்லி தோசை தவிர்க்க முடியாத அன்றாட உணவு. ஆனால் நீங்கள் கேட்பது போல் ஒரு உணவு எனக்கு மிகவும் பிடிக்கும். அதை சாப்பிடும்போது என்னால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது. இருப்பினும் கட்டுப்படுத்திக் கொள்ள முயற்சித்து வருகிறேன். அது என்ன தெரியுமா? வத்த குழம்பு சாதம். Is a vata kulambu with rice with sadam. Is a fantastic. வத்த குழம்பு சாதம் எனது பலவீனம். ரவிஜி, வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம். பதவியும் அதிகாரமும் சிறு ஓட்டப்பந்தயங்கள் வெல்வதற்கு மட்டுமே உதவும். ஆனால் அற்புதமான குணநலன் உடைய மனிதரால் தொடர் ஓட்டத்தை ஓட முடியும். நீங்கள் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபடுபவர். எனவேதான் தங்களிடம் இந்த கேள்வியை கேட்கிறேன். புதிய அரசை பதவி பிரமாணம் செய்து வைத்துவிட்டு இங்கிருந்து நீங்கள் எங்கே செல்ல இருக்கிறீர்கள்? உங்கள் திறமைகளுக்கு ஓய்வு கிடையாது என்கிற அடிப்படையில் இதற்கு வருங்காலத்தில் உங்களை மத்திய அமைச்சராக எதிர்பார்க்கலாமா? Can we expect you as the union minister? Look, these are speculations. இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையிலான கேள்விகள். சொல்லாமல் தவிர்ப்பதே உத்தமம். பிரதமர் மோடியால் எனக்கு அளிக்கப்பட்ட பணியை இப்போது செவ்வனே செய்து வருகிறேன். ஒன்றில் மட்டும் நான் உறுதியாக இருக்கிறேன். அதாவது எந்த பதவியில் இருந்தாலும் பாரத மாதாவுக்கு எனது கடமைகளை செய்து வருகிறேன் என்கிற எண்ணம் தான் எனக்கு மேலோங்கி உள்ளது. பாரத மாதா தான் எனக்கு பெரும் தெய்வம். Our country, Ma Bharati. Ma Bharati is my supreme divine. எனது பணிகளை நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். இன்று நான் ஒரு ஆளுநர், நாளை நான் யாராக இல்லாமல் போகலாம். ஆனால் நான் எந்த பதவியில் இல்லாவிட்டாலும் எனது குறிக்கோள் பாரத மாதாவுக்கு சேவை செய்வது. எனது குறிக்கோள் பாரத மாதாவுக்கு சேவை செய்வது. அதற்கு ஒரு பிறப்பு போதாது. எனக்கு மறுபிறப்பில் நம்பிக்கை உண்டு. எனவே என்னால் சொல்ல இயலாது.
எனது கடைசி மூச்சு நின்ற பிறகு கூட எனது பணிகள் நிறைவேறிவிட்டன என்று கூற முடியாது. I will continue doing that, whether I am here or anywhere else.